வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் பாபு செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது அவர் கூறியதாவது: புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எனவும், புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாட்டை மீண்டும் வலுப்படுத்துவது எங்கள் முதன்மை இலக்காகும். குறிப்பாக இம்மண்ணின் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் உரிமையை சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் உறுதி செய்வதில் எங்கள் நிர்வாகம் முழுமையாக செயல்படும். புதுச்சேரி இளைஞர்களின் திறமைகளை உலக அளவில் எடுத்து செல்லும் வகையில் தரமான பயிற்சி மையங்கள், போட்டி வாய்ப்புகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த மைதானங்களை உருவாக்கும் முயற்சிகள் உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளன. 58 ஆண்டுகால பாரம்பரியமும் பெருமையும் கொண்ட இந்த சங்கத்தை மேலும் வலுப்படுத்தி BCCI உடன் இணைந்து புதுச்சேரியில் தரமான கிரிக்கெட் வளர்ச்சியை கொண்டுவர உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் இம்மண்ணின் திறமையான இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் இந்நிமிடம் முதல் தொடங்கப்பட்டுள்ளன. நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் இழந்த உரிமைகளை மீட்டெடுத்து புதுச்சேரி கிரிக்கெட்டை புதிய வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் எங்களிடம் உள்ளது. இதன் முதல் கட்டமாக புதுச்சேரி பிரீமியர் லீக் மற்றும் லீக் போட்டிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இந்த போட்டிகள் உள்ளூர் திறமையாளர்களுக்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய மேடையாக அமையும் என்றார். இந்த சந்திப்பில் பொருளாளர் துரைசாமி, துணைத் தலைவர் கலியமூர்த்தி, இணை செயலாளர் மைக்கேல் மற்றும் கட்டுப்பாட்டு மேற்பார்வையாளர் அரவிந்த் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி கிரிக்கெட் சங்க தலைவராக நியமித்ததற்கு நன்றி. கிரிக்கெட்டை மீண்டும் வலுப்படுத்துவேன் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்ததாவது: புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தன்னை நியமித்ததற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டவர், புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாட்டை மீண்டும் வலுப்படுத்துவது தனது முதன்மையான இலக்கு என தெரிவித்தார். மேலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் உரிமை சட்ட மற்றும் அமைப்பு ரீதியாக உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். கடந்த 58 ஆண்டுகளாக பாரம்பரிய பெருமை பெற்றுள்ள சங்கத்தை மேலும் வலுப்படுத்த உறுதியாக செயல்படுவேன் எனவும் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில் BCCI உடன் இணைந்து தரமான கிரிக்கெட் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் புதுச்சேரி பிரீமியம் லீக் போட்டிகளை விரைவில் மெருகூட்டி நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்றார். இந்த லீக் போட்டிகள் மூலம் உள்ளூர் திறமையாளர்களுக்கு பெரிய மேடை உருவாகும் என்றும், இது புதுச்சேரி கிரிக்கெட் அணிக்கான புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் புதுச்சேரியுடைய கிரிக்கெட் சங்க தலைவராக என்னை நியமிச்சிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரியில் கிரிக்கெட்டை மீண்டும் வலுப்படுத்துவது என் முதன்மையான இலக்கு. உள்ளூர் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் உரிமை சட்ட அமைப்பு ரீதியாக உறுதி செய்யப்படும். 58 ஆண்டுகால பாரம்பரிய சங்கத்தை மேலும் வலுப்படுத்த உறுதி செய்வேன். BCCI உடன் இணைந்து தரமான கிரிக்கெட் வளர்ச்சிக்கு திட்டம் வகுத்துள்ளோம். புதுச்சேரி பிரீமியர் லீக் PPL விரைவில் மெருகூட்டி நடத்துவோம். லீக் போட்டிகள் மூலம் உள்ளூர் திறமையாளர்களுக்கு பெரிய மேடை கிடைக்கும். புதுச்சேரி கிரிக்கெட் டீம் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் முயற்சி இது. நன்றி, வணக்கம். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன், பாஜக பெண்கள் அதிகாரமளிப்பு மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த உறுதியாக உள்ளது. லோக்சபாவில் நடந்த விவாதங்கள் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்கேற்பிற்கும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்துள்ளனர். கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து மட்டத்தில் தலைமை வகித்து வருகின்றனர். அவர்கள் லோக்சபா மற்றும் சட்டசபைகளிலும் பங்கு பெற தயாராக உள்ளனர். இந்த வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கும் செயலாகும். தொகுதி மறுவரையறை நீண்ட காலமாக தாமதமாகி வருகிறது. தொகுதி மறுவரையறையின் நோக்கம் இடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல, மக்கள் தொகைக்கேற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது. தென் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படும் என்றார் பாஜக மாநில தலைவர் V.P. ராமலிங்கம். அதிமுக மாநிலவை தலைவர் அன்பானந்தம், மேலும் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரியங்குப்பத்தில் குருநானக் தேவ் குருத்வாரா சீக்கியர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நேற்று பஞ்சாப் மாநில புத்தாண்டை ஒட்டி நேற்று மதியம் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஸ் நாதன் வழிபாட்டில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் ஆணையர் விநாயகமூர்த்தி, சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து
மதியம் பஞ்சாப் மாநில பாரம்பரிய முறைப்படி உணவு வழங்கப்பட்டது. சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அந்நாட்டு அதிபர் மேதகு அனுரகுமார திசநாயக் அவர்களை இன்று நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில மீனவர்களின் நீண்ட நாள் பிரச்சினைகள், குறிப்பாக அவர்களின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய மீன்பிடி தொழில் சிக்கல்கள் குறித்து மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த முன்னேற்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சிக்கான ஒரு முக்கிய வெற்றியாக நான் கருதுகின்றேன். நமது மீனவர்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் அரசுகளும் நல்லதொரு நிரந்தர தீர்வை விரைவில் வழங்கும் என்ற நம்பிக்கை இந்த சந்திப்பின் மூலம் மேலும் வலுவடைந்துள்ளது. இதற்காக நமது குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கும் இலங்கை அரசுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலம் மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற செயலாளர் தனது ஆதரவாளர்களுடன் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். சேலம் மாவட்ட தலைமை ரஜினி ரசிகர் மன்ற செயலாளர் பாரப்பட்டி கனகராஜ் தனது ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோருடன் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தனது ஆதரவை தெரிவித்தார். அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஒரு வருடத்திற்கு முன்பு முடிவெடுத்து தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும், இது தன்னுடைய தனிப்பட்ட முடிவு என்றும், சேலம் மாவட்டத்தில் மட்டும் 11 தொகுதிகளிலும் ரஜினி ரசிகர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் கனகராஜ் தெரிவித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு மாதந்தோறும் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக இம்மாத நிகழ்வு தமிழ் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமை தங்கினார். செயலாளர் சீனு மோகன்தாஸ் வரவேற்பை நிகழ்த்தினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, முன்னாள் செயலாளர் பொறியாளர் பாலசுப்ரமணியன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், புதுவை தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு திருக்குறள் நூல் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்த ஏரிக்கரை அருகே ஜெயமூர்த்தி ராஜா நகர் பாரதி வீதி பகுதியில் அமைத்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்கின்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி நேற்று காலை அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, எஜமான சங்கல்பம், கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, பிரவேச வழி மற்றும் முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் கோபூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூல மந்திரம் ஹோமம், பூர்ணகுதி நடைபெற்று மங்கள இசை முழங்க யாகசாலையிலிருந்து கலசம் புறப்பட்டு ஊர்வலமாக வந்து ஆலய விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் அருகில் உள்ள சுந்தரமூர்த்தி நகர் முத்தரங்க செட்டி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக யாகசாலை பூஜைகள், கலச ஸ்தாபனம், ஹோமங்கள் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான அதிகாலை முதலே வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் புனித நீர் பூஜிக்கப்பட்டு பின்னர் கோபுர கலசங்களுக்கு அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உள்ளூர் மக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து விழாவை சிறப்பாக நடத்தினர். விழாவை முன்னிட்டு அந்த பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டு காணப்பட்டது. மைக் பேசுற இடத்துல நன்கொடை அளிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.